எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஓப்போ A3s இந்த பேட்டர்ன் லாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம கையில் எடுக்க முடியாது. UFI பாக்ஸு, UMT EMMC பாக்ஸு, இல்லைனா ஈஸி ஜேடாக் இந்த மாதிரி EMMC அடிக்கிற பாக்ஸில் தான் நம்ம வந்து இது அடிக்க முடியும். இப்போ வந்து இது வந்து ஓப்போ A3s ISP பாயிண்ட் வந்து நம்ம நெட்டில் சர்ச் பண்ணிக்கிறோம். நெட்டில் சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இந்த கிளாக்கு நமக்கு வந்து மொத்தம் 3 தான் 4 தேவை. கிளாக்கு, கமாண்டு, டேட்டா இந்த 3 மட்டும் போதும். அடிஷ்னலாக கிரவுண்டு இந்த VCCQ VCC இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. அது வந்து பேட்டரியிலையும் இல்லைன்னா நம்ம கேபிள் சொருகும்போது அந்த கேபிள்லேயும் வந்து நமக்கு வந்துடும். இப்போ பார்த்து நம்ம ISP பாயிண்ட்டு அடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம UFI பாக்ஸ் இதுதான் அந்த UFI பாக்ஸு. இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். UFI EMMC மொத்தம் இதில் 3 ஸ்டெப்பு தான். ஐடென்டிஃபை டிவைஸ் கொடுக்குறோம். யூசர் பார்ட்டிஷனில் போய் லாக்கை ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த பாக்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட நான் ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கே வந்து முதல்ல இதில் லாக் எடுக்க தெரியாது. நம்ம கோயம்புத்தூர் கொடுத்து விட்டு தான் லாக் எடுத்தோம். இந்த லாக்குக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து 800 நமக்கு 800 700 வந்து நம்மள்கிட்ட அமௌண்ட் டிடக்ட் பண்ணாங்க. நம்ம இப்போ கடைக்காரங்களுக்கு கம்மியாக எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். கஸ்டமருக்கு ஒரு 100 150 சேர்த்து வாங்குகிறோம். இப்போ இன்னும் வந்து நம்ம பாக்ஸ் கனெக்ட் பண்ணல. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அந்த ஸ்டிக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணல. இப்போ கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். டேட்டா, கமாண்டு, கிளாக்கு, கிரவுண்டு மொத்தம் வந்து 4 இதுன்னு வந்து நம்ம அடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? டேட்டா, கமாண்டு, கிளாக்கு, கிரவுண்டு. இப்போ அவ்வளோ சிம்பிள் ஸ்டெப் தான். இந்த ஐடென்டிஃபை டிவைஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டைரக்ட் EMMC கிளிக் பண்ணிட்டு ஐடென்டிஃபை டிவைஸ் இதில் ரீட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ரீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ரீட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இங்கே வர்றோம். யூசர் பார்ட்டிஷியன் இருக்குங்களா? யூசர் பார்ட்டிஷியன் அதை கிளிக் பண்ணுறோம். திருப்ப இங்கே ஸ்பெஷல் டாஸ்க் இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் டாஸ்க் அதை கிளிக் பண்ணுறோம்.
ஓப்போ மாஸ்டர் கிளியர் வைப் டேட்டா. இப்போ பாருங்கள், ரீட் ஆகிடுச்சு. மாஸ்டர் கிளியர் வந்து டன். இப்போ வந்து லாக் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து எஃப்ஆர்பி, மறுபடியும் ஐடென்டிஃபை டிவைஸ் கொடுங்க. மறுபடியும் இது ரீட் ஆகி ஓகே. இப்போ வந்து ஸ்பெஷல் டாஸ்க் கிளியர். மறுபடியும் இப்போ இங்கே போயிட்டு ஸ்பெஷல் டாஸ்க் வாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளியர் எஃப்ஆர்பி. இங்கே பாருங்கள், எஃப்ஆர்பி டன் வருதான்னு பாருங்கள். கிளியர் எஃப்ஆர்பி டன். ஓகே, முடிஞ்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைங்க. இதை வந்து அழுங்காமல் ரிமூவ் பண்ணிக்கிங்க. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. பேட்ரி ரிமூவ் பண்ணியாச்சு. சார்ஜிங் ஸ்டிக் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, அந்த ஜம்பரை பிரிச்சிடலாம். ஜம்பர்லாம் கழட்டும்போது கவனமாக கழட்டுங்க. ஸ்பேர்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா செட்டு ஆன் ஆகாது. ஜம்பர் கழட்டியாச்சு. ஒரு ஜம்பர் ஓகே, 4 ஜம்பர் கழட்டியாச்சு. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிங்க, இல்லைன்னா கம்பி கட்டாயி ஸ்பேரை பிடுங்கி விட்ரும். ரெசிஸ்டரு, டயோடு, கெப்பாசிட்ரு இதில் எதாவது பிடுங்கி விட்டுச்சுன்னா அப்புறம் நம்ம செட்டு ஆன் ஆகாது. அப்புறம் நம்ம அடுத்த கட்ட வேலைகளில் தான் இறங்கணும். ஓகே, கிளாக்கு சரியாக ரிலீஸ் ஆகல. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குரிய அந்த ஹீட் சிங்க் மாதிரி இருக்குது. ஐசி சூடாச்சுன்னா அந்த சூட்டை வந்து அப்படியே மேலே அந்த பிளேட்டு கடத்துறதுக்காக இது வச்சுருக்குறாங்க. மேக்ஸிமம் நிறைய இதில் இருக்காது, நம்ம கழட்டணும், அதனால் திரும்ப நம்மளே மாட்டிடலாம். ஃப்ரண்ட்டு கேமரா மாட்டிடலாம். இந்த லென்ஸில் பார்த்து கண்ணு போயிடுச்சு. அதனால் நீங்கள் மைக்ரோஸ்கோப் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா கண்ணு போயிடும். ஆல்ரெடி எனக்கு கண்ணு போயிடுச்சு. அந்த லென்ஸில் பார்த்தா தான் நம்ம கண்ணு தெரியும்.
கண்ணு தெரியும்னா அந்த குட்டி குட்டி ஸ்பேர்ஸ் வந்து நமக்கு சரியாக தெரியாது.